ஸ்தோத்திரிக்கிறோம். 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 பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான 2024 வருஷம் மார்ச் மாதம் 20ஆம் நாளிலே தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையும் அன்பும் நிறைந்தவர். அவர் பரிசுத்தமும் பரிகாரியுமானவர், மகத்துவமானவர், உண்மை உள்ளவர், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த அந்த உன்னதமான தேவனுக்கு, உண்மையுள்ள தேவனுக்கு ஒரு நிமிஷம் நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு நம்முடைய கர்த்தரை ஒரு நிமிஷம் நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி, அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்முடைய ஆலோசனை கர்த்தராய் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவராய் நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவிக்கிற தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் நம்மை இந்த நிமிஷம் வரை வழி நடத்தினதற்காக நன்றி சொல்லி அவருக்கு நாம் கனப்ப மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, மாறாதவரே, மகிமையின் கர்த்தரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, பரிசுத்தம் உள்ளவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களுள்ள அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதலுக்காக எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவரே, எங்களை மீட்டு கொள்ளும்படியாய் நம்முடைய ஜீவனையே கொடுத்தவரே, எங்களை இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்து தேவனே உம்மை அறிகிற அறிவியும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதாய் உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள தேவ கிருபையை கொடுத்தீரப்பா. தேவ ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தகப்பனே உம்முடைய வார்த்தையான உம்மை வார்த்தையின் மூலமாய் தியானிக்கவும், ஆண்டவரே நீர் ஆராதனைக்குரிய தேவனாய் இருப்பதனாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், நீர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருப்பதனால் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வர நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லவும், நீர் எங்களை மட்டும் பாதுகாத்ததற்காக நாங்கள் உமக்கு ஆண்டவரே அன்பை செலுத்தவும், அன்பு கூறவும், உம்மை கனப்படுத்தவும், உம்மை மகிமைப்படுத்தவும் உடைய கரத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. நீ தாமே எங்களை அறிந்தவர், எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், எங்கள் உருவம் இன்னதென்று அறிந்தவர், எங்களை ஆண்டவரே நீர் இதோ இந்த உலக தோற்றம் முதல் ஆண்டவரே முன்குறித்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே இந்த விசேஷித்த வேலையை ஒப்பு கொடுத்து இதை வார்த்தையான தேவன் மத்தியில் இருப்பதற்காக நன்றி சொல்லி, எங்கே என் நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடிய அவள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னீர். நீர் அதே மாறாதவராய் இருப்பதற்காகவும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றதற்காக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்தீர். தேவக்கரம் தேவ கிருபை தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் உடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே 451வது பாடல். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே என்கிற ஒரு அருமையான பாடல். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாய், நமக்கு நன்மைகளை செய்கிறவராய், நம்மை வியாதியிலிருந்தும் துக்கம் பாரத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் அவர் நம்மை எல்லாவற்றில் இருந்து காக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை நாம் பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தலாம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, உயர்வோ
தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பேன், 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 நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை, நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வேன், 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 பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம்,
இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய இயேசுவே நமக்கெல்லாம். அவரே நம்மை மரணத்தில் இருந்தும் எல்லா கட்டுக்களில் இருந்தும் எல்லா கவலைகளில் இருந்தும் விடுவிக்கிற தேவன். அவர் ஒருவரே நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து நம்மை மரித்து அதானும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை இந்த பூமியில் இருந்து அவர் நமக்காய் மரித்து உயிர் தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இருக்கிற தேவனுக்கு, அந்த உண்மை உள்ள தேவனுக்கு, நன்மையானவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேத புத்தகத்திலே யோவான் எழுதின சுவிசேஷகம், யோவான் யோவானுக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷகம் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 7 14 வரை நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்பது. வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூறுகிறது போல ஆண்டவரே என்கிற ஒரு பெரிதான கற்பனையை எங்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா. நீர் அன்பிலே எங்களை அன்பு கூறுகிறீர், ஆகவே நீர் எங்களை சிநேகிதனே என்று சொன்னீரப்பா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தையை ஒரு விஷயம் நினைவு கூறும். நீர் எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை சிநேகிக்கிறீர், நாங்கள் ஏன் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த மகத்தான கற்பனையை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறும்படியா அதை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட எனக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் வாசித்து தியானிக்க போகிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசி அதை கேட்கிற அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்க, அது உடைய வார்த்தை என்னும் அந்த வார்த்தைக்கு உரிய தேவன் நீர் ஒருவரே என்று அநேகர் அறிந்து கொண்டு நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவும் உடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் பதிந்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா. ஆண்டவர்தாமே இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இருந்து பேசி அநேகருடைய இருதயத்திலே
அந்த வார்த்தை என்னும் மன்னாவினால அன்றைக்கு கர்த்தாவே உம்மை பற்றி அறியாத ஜனங்களிடத்திலே நீர் சென்று உம்முடைய வார்த்தையை பேசின பொழுது அவர்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டதை போல இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த நேரத்திலே அது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க அநேகர் அந்த வார்த்தை என்னும் அந்த அப்பத்தையும் அந்த மன்னாவையும் ஆண்டவரே அந்த அன்பையும் நிலைத்திருக்கத்தக்கதாக தேவ கிருபையை தார். பேசி ரெடியனை மறைத்து மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் கத்திரதாமை விருத்த சேதனம் செய்து அவர்களையும் உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கு. அவர்களும் வார்த்தை என்னும் அந்த அப்பத்தை புசிக்க அந்த மன்னாவை புசித்து பலனடை அவர்களும் அன்பு கூற உடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கத்தக்கதா தேவ இறக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. இந்த நேரத்திலே வாசித்த இந்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வந்த நோக்கமே அந்த தேவ அன்பை, அந்த மெய்யான அன்பை வெளிப்படுத்தவே. ஆண்டவர் அதைத்தான் இங்கே நம் வாசித்த வார்த்தையிலே அவர் நம்மிடத்திலே அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அவர் வார்த்தையான தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதி காலம் முதலே அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த பூமியை மனிதனுக்கென்று உண்டாக்கி உருவாக்கி இந்த பூமியை மனிதனிடத்திலே ஆளும்படியாக அவருடைய சொரூபமாக அவருடைய தேவனுடைய நாம் கையின் கிரியையாக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிற பிள்ளையாக அங்கே நம்மை தேவன் சிருஷ்டித்தார். ஆகவேதான் ஆதியாகமம் 1:26 அங்கே தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோம் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று அங்கே பார்க்கிறோம். ஆகவே அந்த சாயல் மட்டுமல்ல, அந்த தேவனுக்குள்ளாக இருக்கிற எல்லா தன்மைகளும் மனிதனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மனிதன் அந்த தேவனுக்குள்ளாக இருந்த எல்லா காரியங்களையும் மனிதன் இந்த பூமியிலே அவன் கடைபிடித்து கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிற, அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே அதை நிறைவேற்றுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு தேவ மனுஷனாக, தேவ சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக அங்கே அவர் விரும்பினார். ஆகவேதான் அங்கே நாம் மல்கியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசும் பொழுது கூட அவர் அந்த காரியத்தை குறித்து அங்கே மல்கியா தீர்க்கதரிசியினுடைய இருதயத்திலே அவர் பேசுகிறார். பாருங்கள், மல்கியாலே நாம் வாசிக்கும் பொழுது மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படித்தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், தேவன் நம் எல்லோருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கின கர்த்தராக இருக்கிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே அவர் பிதாவாகவும் கர்த்தராகவும் சிருஷ்டிகராகவும் தேவனாகவும் ஆவியானவராகவும் பிதாவாகவும் நம் ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே கொண்டு வந்த தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய ஆவி
ஆதாமிடத்திலே பரிபூர்ணமாக இருந்தது. ஆதாமிடத்திலே எல்லாவற்றையும் அவர் கொடுத்து அதை ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்தார். ஆனால் பாருங்கள், மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்திலே, சுய சிந்தையிலே, அங்கே ஏவாளுடைய அந்த தவறான யோசனையினாலே, தவறான சிந்தையினாலே இந்த பூமிக்குள்ளாக அங்கே மரணம் என்கிற ஒரு பிரிவினை தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு போனதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இந்த பூமியானது அது சபிக்கப்பட்டு போனதாக. அது மட்டுமல்ல, மனிதன் தேவனோடு கூட அங்கே உறவாட முடியாதபடி, அங்கே அந்த மரணம் என்கிற ஒரு பிரிவினை, அங்கே தேவ சமூகத்திலே செல்ல முடியாதபடி மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பிளவு ஒன்று உண்டானது. அந்த பிளவு மரணம் என்கிற அந்த அக்கினி கடலிலே, அந்த நரகத்திலே மனிதனை கொண்டு போய் விழச் செய்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த அந்த அன்பு என்கிற அந்த பாலம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கட்டளைகளை மனிதன் முறித்து போட்டதாலே அந்த பிளவு ஒன்று ஏற்பட்டு, அந்த பிளவினாலே அங்கே மனிதன் அங்கே தேவனிடத்திலே தேவனை கண்டு பயப்படுகிற ஒரு மனிதனாக மாறி போனான். அங்கே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது, அங்கே ஆதாமோடு கூட தேவன் உறவாடி கொண்டு, ஆண்டவர் மனிதனோடு கூட பேசிக்கொண்டு, இந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் பாருங்கள், அங்கே மிருகத்தின் பெயர், அங்கே இந்த பூமியில இருக்கிற சகல மிருகத்தையும், ஆகாயத்தின் பறவைகளையும், அவைகளுக்கு ஆதாம் பெயரிடும்படி அவைகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த ஜீவ ஜந்துக்களுக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அப்படியே ஆயிற்று. அது மட்டுமல்ல, எல்லா மிருகங்களையும், பறவைகளையும், காட்டு மிருகங்களுக்கும் ஆதாம் பெயரிடுகிறார். பாருங்க, அவ்வளவு அதிகாரத்தை, அவ்வளவு மகிமையான காரியத்தை தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஆதாமுக்கு, தன்னுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட, தன்னாலே உண்டாக்கப்பட்ட, தன்னாலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தை, இந்த மகிமையை மனிதன் இழந்த பொழுது, அங்கே தேவனை கண்டு அவன் பயந்து ஓடி அங்கே ஒளிந்து கொள்ளுகிற சூழ்நிலையானது ஏற்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் மனிதனை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். பாருங்கள், அந்த பயம் என்பது அந்த மனிதனுக்குள்ளாக வந்தது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு உலக காரியங்களிலே அல்லது உலக இச்சைகளிலே அல்லது தேவனுடைய கட்டளைகளையும் மீறும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு பயமும் ஒரு குழப்பமும், தான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ளாக வருகிறது. ஆகவேதான் ஆண்டவர் பாருங்கள், அங்கே நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று கொடுத்த அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று சொல்லி, பிறகு பாருங்கள், மனிதன் இது முதல் அந்த ஜீவ விருட்சத்தை, அந்த கனியை புசித்து என்னென்றைக்கு உயிரோடு இருக்காதபடி அங்கே தடை செய்து மனிதன் மறுபடியுமாக அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாதபடி அவர் மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுவதையும், பிறகு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அங்கே தேவன் அடைத்து போடுவதையும், அங்கே கேருபீன்களினாலே அவர் அதை காவல் செய்யும்படி செய்ததையும் நாம் அங்கே அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் அப்படிப்பட்ட மனிதனை நாம் மறுபடியும் தேவனோடு கூட இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நாம் மறுபடியும் அந்த இழந்து போன என்னென்ன அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரோ, என்னென்ன காரியங்களை தேவன் இந்த பூமியிலே நமக்கு செய்ய தேவன் அதை ஒப்பு கொடுத்தாரோ, அதை மறுபடியும் மீட்டெடுக்கும்படியாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாக பிறக்கிறார்.
ஆகவேதான் அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்து அந்த பாவமில்லாத அந்த சரீரமாக அவர் இந்த பூமியிலே வந்தார். ஆகவேதான் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று அவர் அங்கே கேட்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். அவர் தேவனுடைய நாமத்திலே இந்த பூமிக்கு வருகிறார். ஆகவேதான் அவர் தன்னை அங்கே குறித்து பேசும் பொழுது தன்னை கிறிஸ்து என்றும் தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லும் பொழுது அங்கே அது தன்னை குறித்தான அந்த காரியங்களை அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்திலேயும் அங்கே தன்னுக்குள்ளாக இருந்த அந்த தேவ அன்பை அந்த மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் ஒரு கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் அங்கே கொடுக்கிறதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னில் அன்பாயிருந்து நீங்கள் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கமானது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். அதுதான் பிரதான கற்பனை, அதுதான் மூல கற்பனை என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அதைத்தான் அங்கே யோவான் எழுதின 1 யோவானிலும் கூட யோவான் அதை மறுபடியுமாக அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே நாம் தேவனிலே அன்பு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அது மட்டுமல்ல, பாருங்கள், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அங்கே குமாரனாக வந்தவரே, அவரே நமக்கு அங்கே தேவன் யார் என்று நமக்கு வெளிப்படுத்தினார் என்றும், அது மட்டுமல்ல, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவன் தேவனிலும், அது மட்டுமல்ல, அந்த தேவ அன்பிலும் அவன் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒருவரிடொருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று அங்கே 1 யோவான் 3:14 நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த முக்கிய நோக்கமே அந்த அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த அன்பு அது நம்மை தேவனோடு கூட இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. அந்த பிரிவினை, அந்த பிளவு ஏற்பட்ட பொழுது, அந்த மரணம் என்கிற அந்த பிளவு ஏற்பட்ட பொழுது, அந்த மரணத்திற்கு அங்கே இணைப்பதற்காக ஒரு சங்கிலி என்பது, அந்த மரணம் என்ற அந்த பிளவை மூடும்படியாக அங்கே தேவனுடைய சொந்த இரத்தமானது அங்கே சிந்தப்பட்டு, அந்த பாவம் என்கிற அந்த பயம் என்கிற அந்த மரணம் என்கிற அந்த கோட்டை தேவன் நமக்காக தாண்டினார். ஆகவே அவரும் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து அவர் தன்னுடைய அந்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே 1 யோவான் 4:3 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்தார். அந்த இயேசு அவர் கிறிஸ்து என்று நாம் அறிக்கை செய்கிறோம். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவானவர் தான் நமக்காக இந்த பூமியிலே அவர் மரிக்கிறவராக வந்தார். ஆகவேதான் அங்கே 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை கிறிஸ்து என்றும், அந்த கிறிஸ்துவானவர் தான் நமக்காக மரித்தார் என்றும், அவர் இந்த பூமியிலே மனிதனாக இருந்த பொழுது அவர் நமக்கென்று கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து சென்றார். அந்த கற்பனைகளும் கட்டளைகளும் அது தேவனாலே பிறந்தது. ஏனென்றால் அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட கிறிஸ்துவாக இருக்கிறார்.
தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 தீமோத்தேயு 3:16 நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர், ஒளியாயிருந்தவர், ஆதியிலே சிருஷ்டிகர்த்தராக இருந்தவர், பிதாவாக இருந்தவர், தேவனாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக அங்கே மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் இந்த பூமியிலே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய அந்த நீதியை அவர் விளங்க பண்ணினார். அவர் அதை சரிபட செய்து முடித்தார். அது மட்டுமல்ல, தேவ தூதர்களால் அவர் கனப்படுத்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டார். புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டு இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார். அன்றைக்கு சமரியா மற்றும் எல்லா பட்டணங்களிலே சீசர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட அதே தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே அநேக புறஜாதிகளாலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, மகிமையிலே அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகவே அவர் நமக்காக ஒரு வீடு ஒன்றை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட, நான் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், ஏனென்றால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். அந்த வீடு, அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது என்றால், அது நாம் தேவனோடு இணைகிற, தேவனோடு கூட அங்கே நாம் உறவாடுகிற ஒரு ஸ்தலமாக இருக்க போகிறது. அந்த ஸ்தலத்திலே அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் அந்த ஸ்தலத்திற்கு, அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானால், நாம் முதலாவது அந்த வழியாகிய, வாசலாகிய, தேவனாகிய, மனுஷகுமாரனாகிய, கிறிஸ்துவாகிய இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நம்முடைய இருதயமோ, நம்முடைய விசுவாசமோ வேற ஏதாவது ஒன்றின் மேல் வைக்காதபடி, மனுஷனுடைய வார்த்தையின் மேலோ அல்லது மனுஷனுடைய வியாக்கியானத்தின் மேலோ அல்லது மனிதர்களுடைய வழியிலோ அல்லது மனுஷர்களுடைய போதனைகளிலோ அல்லது மனிதர்களால் சொல்லப்படுகிற அங்க கட்டமைக்கப்பட்ட காரியங்களிலோ அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த வழியாக இருக்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அவரே சத்தியமாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், வேறு அநேகர் அல்ல, 2 பேரோ 3 பேரோ அல்ல, அல்லது அநேகர் அல்ல. அவர் ஒருவரே சத்தியம் உள்ளவர். தேவன் ஒருவர் தான் சத்தியபரர் என்று வேதமும் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தேவன் ஒருவர் மட்டுமே சத்தியம் உள்ளவனாக இந்த பூமியிலே இருக்கிறார். ஆகவே அந்த சத்தியம் உள்ளவரை, அந்த ஜீவனுடைய அதிபதியை, அந்த வழியானவரை நாம் சென்றடைய வேண்டுமானால், நாம் அந்த பிதாவினுடைய வீட்டிற்கு சென்றடைய வேண்டுமானால், அங்கே தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால், நாம் அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது அங்கே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து
அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார் என்கிற வெளிப்பாடு, தேவன் யார் என்கிற வெளிப்பாடு நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு ஸ்தாபனமோ, அல்லது எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக நீங்கள் அவருடைய வார்த்தையை வாசித்து, அந்த வார்த்தையின் மகிமையை, அந்த வார்த்தையினுடைய அந்த ஞான அர்த்தத்தை தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கிற பொழுது, ஆகவேதான் பவுலும் சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனுடைய நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நிருபம் என்றால் நாம் அநேகராலே வாசிக்கப்பட வேண்டிய ஒரு சாட்சியுள்ள ஒரு புத்தகமாக இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவரும் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சி என்றார். சாட்சி என்பது நாம் தேவனை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் பலனாகிய தேவன் நமக்குள் இருந்து கிரியை செய்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துவது. ஆகவேதான் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது முழுவதுமாக அது அன்பிலே கட்டப்பட்ட அது ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறது. அதற்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், நானே மூளைக்கல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார். அந்த மூளைக்கல் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்கள், நீங்கள் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய சீஷர்கள் என்று, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று, தேவனுடைய பிள்ளைகள் என்று, தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்திலே நம்மை அடையாளம் காட்டுவது அந்த தேவ அன்பாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த தேவ அன்பை பெற்றவர்கள் மட்டுமே அந்த ஸ்தலத்திற்கு செல்ல முடியும். அந்த இடத்திற்கு நாம் செல்வதற்கென்று தேவன் நமக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி அங்கே ஆதாமிடத்திலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கொடுத்து அதை ஆண்டு கொள்ள கொடுக்கும் பொழுது, அந்த மகிமையை கொடுக்கும் பொழுது, அந்த மகத்துவத்தை, அந்த உன்னதமான காரியத்தை, அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது, அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை, அந்த அற்புதமான காரியத்தை ஆதாம் இழந்து போனாலும் அதை போல நாமும் இழந்து போகாதபடி, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படியாய், ரட்சிக்கும்படியாய் மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகத்துவமான ஆளுகையை, அந்த மகத்துவமான அந்த தன்மையை மனிதன் இழந்து போய் மரணத்திற்குள்ளாய் சென்றான். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற நாம் தேவனிலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தால், அந்த அன்பை நாம் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தால், தேவன் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய முடியாதபடி நாமே ஒரு தடைக்கல்லாக இருப்போம். நாமே இருளுக்குள்ளாக இருக்கிறவர்களாக இருப்போம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்கள், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு தேவன் பரிசுத்தாவியானவராக, பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியுக்குள்ளாக நமக்குள்ளாக வருகிறார். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட, உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பெயரளவிலே அறிந்தாலும் அந்த அன்பை வெளிப்படுத்தாததினாலே, அந்த அன்பினுடைய மகத்துவத்தை அவர்களுக்குள் இல்லாததினாலே, அந்த அன்பு இல்லை அவர்களுக்குள்ளாக, அவர்களுக்குள்ளாக அந்த சத்தியம் இல்லை, அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்லை, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இல்லாததினாலே, என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லி. ஆகவே கிறிஸ்துவனுடைய ஆவியாகிய
அந்த பரிசுத்த ஆவியானது, நீங்கள் தேவனுடைய அன்பாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பு உங்களிலே வெளிப்படும் பொழுது, அது ஆவியானவருடைய அன்பாக இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக இருந்து தன்னை மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அது அவர் உங்களை இயக்குகிற காரியமாக இருக்கிறது. அவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருந்து மனிதனை மீட்டு, அந்த மனிதனை மீட்க தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினாரோ, அதை போல இன்றைக்கு அந்த தேவ அன்பை நம்மிலிருந்து வெளிப்படுத்தும்படியா, அந்த மெய்யான அன்பு என்ன என்பதை அவர் நம்மிலிருந்து அதை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் நாம் தேவனுடைய நிருபங்களாக, நாம் தேவனுடைய சாட்சியாக, தேவனுடைய சீசர்களாக இந்த பூமியில இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே தேவன் நம்மை இந்த பூமியிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தேவனை விசுவாசிக்கிற கருவிகளாக, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினுடைய வெளிச்சமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கு. ஆகவேதான் இன்றைக்கு முழு உலகத்திற்கும் இந்த சத்திய வார்த்தையானது, இயேசு கிறிஸ்துவை குறித்தான இந்த மரணத்தின் காரியமானது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு, தேவன் ஏன் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வந்தார், ஏன் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், ஏன் அவருடைய அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அந்த தேவ அன்பு என்றால் என்ன, சகோதர சிநேகிதம் என்றால் என்ன, அந்த உண்மையான வார்த்தை என்றால் என்ன என்று இன்றைக்கு அந்த ஜனங்கள் அடையாளம் காணாமல் இருப்பதற்கு காரணம், அதை அறிந்து கொள்ளாமல், அந்த உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்களாக அல்லாதபடி அவர்கள் மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்ச சிந்தை அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய அந்த வீட்டிலே தேவன் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு, அந்த ஸ்தலத்தை நாம் சென்றடைவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, நாம் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொண்டால் மட்டுமே, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் வெறுமன அறிந்தேன், எனக்கு அவரை தெரியும் என்று நாம் சொல்லி, நாம் செய்கையிலே அல்லது நம்முடைய ஜீவியமானது அப்படி இல்லை என்றால் நாம் பொய்யனாக இருக்கிறோம். நாம் பொய் பேசுகிறவர்களாக இருக்கும் பொழுதோ, அல்லது உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே, உலக மயக்கங்களிலே இருக்கும் பொழுது அது நம்மை மரணத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடும். ஆகவேதான் ஆண்டவர் இங்கே நம்ம வாசித்த இந்த வார்த்தையில அவர் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கிறவைகளை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல். ஆகவே அந்த கற்பனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டா அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அறிந்து கொண்டால் மட்டுமல்ல, தெரிந்து கொண்டால் மட்டுமல்ல, அல்லது நம்முடைய தேவைக்கு மட்டும் அவரிடத்திலே சென்று நாம் கேட்டால் மட்டுமல்ல, நாம் அவருக்குள்ளாக நிலை நிற்க வேண்டும். அப்படி நாம் நிலை நிற்காவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. எப்படி ஒரு மரமோ செடியோ இருக்கும் பொழுது அதனுடைய கிளைகள், அதனுடைய விழுதுகள், அதனுடைய வேர் அங்கே சரியானபடி அதற்கு தண்ணீரும் அதற்கு சரியான எல்லா காரியங்களும் கிடைக்கும் பொழுது அது கனி கொடுக்கிறது, அது வளர்கிறது. அதே போல நாம் தேவனிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆவியின் கனிகளை கொடுக்கிறார். அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். நமக்கு ஜீவன தண்ணீரை கொடுக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஒரு விதையானது விதைக்கப்படும் பொழுது அது முளைத்து எப்படி வெளியே வருகிறதோ அதே போல நாமும் இந்த பூமியிலே மரணத்தில் இருந்து வெளியே வந்து ஜீவனுக்குள்ளாக நாம் வெளியே வந்து நாம் முளைத்து வெளியே வருகிறோம். இந்த பூமி என்கிற
இந்த மரண கட்டில் இருந்து நாம் வெளியே வந்து நாம் இன்றைக்கு ஜீவ தண்ணீரை குடித்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சத்திய வார்த்தையை நாம் புசித்து அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசித்து பலனடைந்து நாம் அங்கே கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகவேதான் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லாமல் இந்த பூமியிலே நம்மால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அவர்தான் நம்மை இயக்குகிறார், அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார், அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார், அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய செய்கைகளை அது தேவ நாம மகிமைக்கென்று செய்யும்படி அவர் நமக்கு அந்த உணர்வை தருகிறார். ஆகவேதான் நமக்குள்ளாக இருக்கிற இந்த உலகத்தானை போல இருக்கிற பெருமையோ புகழ்ச்சியோ அல்லது மேட்டுமையான சிந்தனையோ அல்லது உலகத்திலே காணப்படுகிற மாய்மாலத்தன்மையோ இல்லாதபடி இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை அவைகளை நம்மிலிருந்து எடுத்து போட்டு அந்த மரணம் என்கிற அந்த கூறுகளை நம்மிலிருந்து எடுத்து போடுகிறார். அவையெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவையெல்லாம் மனிதனை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க முடியாதபடி இருக்கிற ஒரு தடைகளாக இருக்கிறது. எப்படி ஒரு மரத்திற்கு அங்கே அது முளைக்கும் பொழுது அது அநேகர் அந்த மரத்திலே அதை கனிகளையும் மற்றவைகளையும் அங்கே கொம்புகளையும் வேர்களையும் வெட்டி விடுவதற்கு முயற்சிப்பார்கள். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வரும் பொழுது அநேகர் நம்மை உபத்திரவப்படுத்தி அநேகர் நம்மை தவறான வழியிலே பயன்படுத்த முயற்சி செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவைகளிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட போராட்டங்களிலிருந்து நாம் ஜெயங்கொள்கிறவர்களாக மாற வேண்டியவர்களாக இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பே அது என்னையும் பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே நம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பொழுது எப்படி ஒரு மரத்திற்கு அடிபட்ட மரத்திற்கு கல் விழுந்த மரத்திற்கு கல் விழுகும் என்று சொல்வார்கள். கனி எங்கே இருக்கிறதோ அந்த கனிகளைத்தான் அநேகர் பறிக்க வருவார்கள். அதே போல நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனில நிலைத்திருக்கும் பொழுது உங்களைத்தான் அதிக உபத்திரவம் கொடுக்க வருவார்கள். ஆகவேதான் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து கொண்டு உடையால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் நாம் தேவனுடைய வார்த்தையுடைய அங்கே கிரியைகளாக இருப்பதால் தேவனாலே இயக்கப்படுபவர்களாக இருப்பதால் நம்மை அநேகர் உபத்திரவப்படுத்தவும் தொல்லைப்படுத்தவும் நம்மை தேவனுடைய வார்த்தை விட்டு வழிவிலகச் செய்கிற இந்த மோசம் போக்குற காரியங்களிலே நம்மை அங்கே தள்ளுகிற சூழ்நிலை இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிறது. நம்மை சுற்றி அநேக நெருக்கடிகள் அநேக போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது எப்படி அவருக்கு ஒவ்வொரு நாளும் உபத்திரவம் இருந்ததோ அவரோடு கூட இருந்த சீஷர்கள் மட்டுமல்ல, அங்கே அவருடைய உறவினர்களும் அங்கே அன்றைக்கு இருந்த கல்தேயர்களும் அன்றைக்கு இருந்த யூதர்களும் அன்றைக்கு இருந்த சமாரியர்களும் அவரை கல்லெறிய முயற்சிப்பதும் அவரை சபையில ஏற்ற விடாமல் அங்கே ஊருக்குள்ளே விடாமல் அல்லது அவரை கொலை செய்யும்படி இப்படியாக அவருக்கு அநேக தொல்லைகளை அநேக உபத்திரவங்களை கொடுத்து கொண்டு வந்தார். அதுபோலத்தான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே தேவ அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை தருகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அவர்கள் அநேக முயற்சி செய்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும்
நாம் தேவனிலே நிலைத்திருக்கும் பொழுது, தேவனிலே நாம் கனி கொடுக்கும் பொழுது, நம்மை வேறொன்றும் சேதப்படுத்தாது. நம்மை வேறொன்றும் அணுகாதபடி தேவன் தன்னுடைய தூதர்கள் கொண்டு பாதுகாக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிற இடரல்களை, குழப்பங்களை, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதபடி தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, அந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் எந்த வார்த்தையை பேசினாரோ, எதையெல்லாம் அவர் பிரசங்கமாய் செய்தாரோ, அது முழுக்க முழுக்க பிதாவினுடைய வார்த்தையாயிருக்கிறது. அது பிதாவினாலே போதிக்கப்பட்டு அவர் இந்த பூமியிலே அவர் தேவனுடைய வாயாக, தேவனுடைய அங்கே தற்சொரூபமாக இருந்தார். அங்கே தேவன் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் பேசினார். அந்த சரீரத்தின் மூலமாக பேசி அந்த சரீரத்தை அவர் முழுவதுமாக அங்கே பலியாக ஒப்பு கொடுக்கார். ஆகவேதான் ஆண்டவர் இந்த பூமியிலே சொல்லும் பொழுது, இனி நான் உங்களிடத்தில் அதிகம் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்றும் உலகம் அறிந்திருக்கிறபடி இப்படி நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவில் பிதா அன்பாய் இருந்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக இருந்த பொழுது அவர் முழுவதுமாக தேவனிலே அன்பு கூர்ந்தார். தேவனுடைய வார்த்தையை அவர் முழுவதுமாய் அவர் நிறைவேற்றினார். ஆகவேதான் அவர் அங்கே சிலுவையிலே மரண பரியந்தம் முழுவதும் கூட சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தது என்றார். அவர் எந்த நோக்கத்திற்காய் வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் முடித்தவராய் இருந்தார். அது மட்டுமல்ல, அங்கே அவர் சகலவற்றையும் அவர் செய்து முடித்து நம் ஒவ்வொருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியாக, அங்கே மனிதனுடைய மரணம் என்கிற அந்த கட்டுக்களில் இருந்து அவனை விடுதலை கொடுக்கும்படியாக நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த பூமியிலே எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு சாட்சியாக செய்து கொண்டு போயிருக்கிறார். ஆகவேதான் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும், அவரை நாம் நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்துவர்களாக, நம்முடைய ஜீவியமானது ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியா தேற்றவாளன் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி, ஆகவே இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளா இருந்து நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆலயமாகி இந்த சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்தாதபடி, இந்த ஆலயத்தை பரிசுத்தம் உள்ள ஒரு பாண்டமாக, தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரமாக, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், அதை போல நம்முடைய ஜீவியம் முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இதை பரிசுத்தப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்குள்ளாக தங்கி அவர் வார்த்தையை, தன்னுடைய வார்த்தையை நம் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, தேற்றவாளன் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிப்பார் என்று சொல்லி, ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நாம் நியாயம் செய்ய வேண்டும், நாம் நீதியாய் இருக்க வேண்டும், நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றும், இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா விதமான பாவத்தை குறித்து அவர் நமக்கு உணர்த்துவார். அது மட்டுமல்ல, எல்லா மனிதனும் அங்கே நியாயாசனம் என்கிற அந்த நியாய தீர்ப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே அதை கண்டித்து அவர் உணர்த்துகிறார். ஆகவே எப்படி ஒரு மனிதனுக்கு
இந்த பூமியிலே பிறந்த மனிதன் அங்கே மரணத்திற்கு தப்பிச் செல்ல முடியாதோ, அதை போல இங்கே நியாய தீர்ப்பு என்பது எல்லா மனிதனுக்கும் வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் நியாய தீர்ப்பிலே நாம் நிற்கப் போவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய இரத்த நமக்கு அந்த பாவம் செய்யாதபடி, இனி அக்கிரமம் செய்யாதபடி அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வார்த்தையை நாம் கேட்டு அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்மை முழுவதுமாக நம்மை எல்லா விதமான மீறுதல்களில் இருந்தும் எல்லா விதமான அக்கிரமத்தில் இருந்தும் அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். ஆகவேதான் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று ரோமர் 6:8-9 நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதான் பாருங்கள், நாம் கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்தார், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே அங்கே ஒரே மனிதனாலே அந்த மீறுதல் வந்தது, அங்கே மரணம் வந்தது, அங்கே மரணத்தினுடைய அக்கிரமத்தினுடைய மீறுதலினுடைய எல்லா விதமான கட்டுக்களில் இருந்தும் அங்கே மனிதனை மீட்டுக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஆகவேதான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5:5-8 அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பாருங்கள், இந்த பூமியிலே நாம் பாவிகளாக இருக்கிற பொழுது பாவியான நம்ம ஒருவருக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த தேவ அன்பை அங்கே அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் அந்த நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை இந்த பூமியிலே மரணக்கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லி. ஆகவே நாம் இனி இந்த பூமிக்கென்று ஊழியம் செய்யாதபடி, இந்த பூமிக்குரிய காரியத்தை நோக்காதபடி மேலானவைகளே நாம் நோக்க கடவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த நீதியின் ஈவின் பரிபூரணத்தை நாம் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த ஒருவரினாலே நாம் அந்த ஜீவனை அடையும்படி தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லோருடைய மீறுதலையும் நம்ம எல்லோருடைய அந்த மரண கட்டிலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கென்று அவர் வாக்குத்தத்தம் செய்தார். இந்த வாக்குத்தத்தம் செய்த அந்த தேவன் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இந்த பூமியிலே அங்கே தன்னுடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் அந்த தேவ அன்பை நம்மத்திலே தேவன் நமக்கு கொடுத்ததற்காக, நமக்கும் அதை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி அவரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்க நீர் எங்களுக்காய் மரித்ததினாலே அந்த அன்பை நீர் விளங்க பண்ணினீர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நாங்கள் வாசித்தோம். அப்பா, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால்
என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. அந்த அன்பை நாங்கள் கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீரப்பா. அந்த அன்பை, மெய்யான அன்பை, அந்த ஜீவ அன்பை, நித்திய அன்பை, அந்த மாறாத அன்பை, அந்த தேவ அன்பை ருசிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் நீதாமே அந்த தேவ அன்பிலே நிரப்பும். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் மரித்தீர் என்றும், எங்கள் ஒவ்வொருவரை மீட்டுக் கொள்ளும்படியாய் நீர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே நீர் மனிதனாய் வந்து, நீர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாய், பரிசுத்த ஆவியாய் நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர் என்றும், நீர் எங்களுடைய சரீரத்திலே தங்குகிற ஆலயமாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தையின்படி அந்த அன்பை வெளிப்படுத்த, அந்த அன்பிலே நிலைத்திருக்க, உம்மிலே நிலைத்திருக்க, உடைய வார்த்தையின்படி செய்யத்தக்கதாக எங்களுக்கு பலனையும் கிருபையும் தர வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நடக்கிற விசேஷித்த ஜெபத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.